கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 2 வசனம். 2 பேதுரு 3:2. பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். I want you to recall the words spoken in the past by the holy prophets, the command given by our Lord and Savior through your apostles. தூய இறை வாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்பருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளையையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு தமது 2 நிருபம் 3 அதிகாரத்தில் கடைசி நாட்களில் தோன்றும் பரியாசக்காரர்களை பற்றியும் கர்த்தருடைய வருகை நிச்சயம் என்பதையும் மிக தெளிவாக விளக்குகிறார். விசுவாசிகள் தவறான போதனைகளால் வழி தவறாமல் இருக்க தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இந்த வசனத்தில் பேதுரு 2 முக்கிய ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள். 2, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களின் போதனைகள். இவை இரண்டும் சேர்ந்து தேவனுடைய முழுமையான வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை நமக்கு கொடுக்கின்றன. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது பழைய ஏற்பாட்டில் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்க்க தரிசிகள் கூறிய செய்திகளை குறிக்கிறது. அவர்கள் மேசியாவின் வருகையை முன்கூறினர், மனம் திரும்புதலுக்கு அழைத்தனர், தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்தனர், தேவனுடைய இரட்சிப்பு திட்டத்தை வெளிப்படுத்தினர். இங்கு பேதுரு கூறுவது, புதிய போதனைகளை தேடாதீர்கள், தேவன் ஏற்கனவே கூறிய சத்தியங்களை நினைவு கூறுங்கள் என்பதே. இன்று பலர் புதிய வெளிப்பாடுகளை தேடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையே விசுவாசியின் பாதுகாப்பாகும். இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தல போதனைகளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சபையை நடத்த, விசுவாசிகளை போதிக்க, சத்தியத்தில் நிலைநிறுத்த அதிகாரம் கொடுத்தார். அதனால் அப்போஸ்தலர்களின் போதனைகளை ஏற்றுக்கொள்வது கிறிஸ்துவின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். உங்கள் உண்மையான மனதை என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உண்மையான மனம் என்பது களங்கமற்ற மனம், கபடற்ற இருதயம், தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பும் உள்ளம் ஆகியவற்றை குறிக்கிறது. பேதுரு அவர்களுடைய மனம் உண்மையானது என்பதை அறிந்திருந்தார். ஆனால் உண்மையான விசுவாசிகளுக்கு கூட நினைவூட்டல் தேவைப்படுகிறது. அதனால்தான் நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்கிறார். இது மிகவும் முக்கியமான வார்த்தை. பேதுரு ஒரு புதிய போதனை ஒன்றை கொடுக்கவில்லை, மாறாக நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிற சத்தியங்களை மறந்து விடாதபடி நினைவூட்டுகிறேன் என்று கூறுகிறார். விசுவாச வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு தேவையானது புதிய அறிவு அல்ல, ஏற்கனவே கற்றுக்கொண்ட சத்தியங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதே. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யூதாவும் வலியுறுத்துவதை யூதா 1:17 வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் ஏமாற்றங்கள் அதிகரிக்கும் போது அப்போஸ்தல போதனைகளில் நிலைத்திருக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளும் அப்போஸ்தலர்களின் போதனைகளும் தேவனால் அருளப்பட்டவை. ஆகவே அவை நமது வாழ்க்கைக்கு அதிகாரமுள்ள வழிகாட்டுதலாகும். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:26 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்திருந்தாலும் அதிலிருந்து விலகிவிடும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே நினைவு கூறுதல் அவசியம். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். தீர்க்க தரிசிகளின் செய்தி, தேவனுடைய சத்தியம் மாறாதது. வேதாகமம் நமது வாழ்வின் அடித்தளம். அப்போஸ்தல போதனைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இது தவறான போதனைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். ஆவிக்குரிய அலட்சியம் ஆபத்தானது. எனவே தினந்தோறும் வேதாகம தியானம் அவசியம். பரிசுத்த ஆவியின் நினைவூட்டுதலுக்கு செவி கொடுக்க வேண்டும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். பரியாசக்காரர்கள் வருவார்கள், பொய் போதனைகள் அதிகரிக்கும் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. எனவே தினமும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடவுங்கள். கேட்ட பிரசங்கங்களை மீண்டும் தியானியுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை மனப்பாடம் செய்யுங்கள். அப்போஸ்தல போதனைகளுக்கு முரணான போதனைகளை தவிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டும் சத்தியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சுருக்கமாக சொல்வதானால், பேதுருவின் இருதய வாஞ்சை என்னவென்றால், விசுவாசிகள் புதிய கருத்துக்களால் கவரப்படாமல் தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்திய சத்தியங்களில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. உண்மையான விசுவாசியின் மனம் தேவனுடைய வார்த்தையால் தொடர்ந்து விழிப்பூட்டப்பட வேண்டும். சத்தியத்தை நினைவு கூறும் சபை வழி தவறாது. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் விசுவாசி வெற்றியோடு வாழ்வான். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் செய்திகளையும் அப்போஸ்தலர்களின் போதனைகளையும் மறந்து போகாமல் எப்பொழுதும் நினைவு கூறும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் மனதை விழிப்பூட்டி சத்தியத்தில் நிலைத்திருக்கச் செய்ய கிருபை அருள வேண்டுகிறோம். பொய்யான போதனைகளிலிருந்தும் உலகத்தின் ஏமாற்றங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள வேண்டுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் உமது வார்த்தைகளை எங்கள் நினைவிற்கு கொண்டு வரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.